அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்ட கொஷின்னு அது எந்த இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ வித் ப்ரூஃபோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், பன்னிரு திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி படைத்த நூல். ஸோ ஆன்சர் வந்து பண்ணாக்கா இங்கே திருத்தொண்டர் திருவந்தாதி கொடுத்துருக்காங்க. இது எந்த புக்கிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம 9th ஸ்டாண்டர்ட் பெரிய புராணத்தில் வந்து பண்ணாக்கா பெரிய புராணம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. சுந்தரின் திருத்தொண்டர் தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது. இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைத்துள்ளது. அப்போ நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்டது தான் எதுனா திருத்தொண்டர் திருவந்தாதி. ஸோ இது ஒரு கொஷின் பார்த்துட்டோம். அடுத்த கொஷின் பாருங்கள். அகநானூற்று தொகுப்பில் ஒற்றைப்படை எண் கொண்ட பாடல்கள் எந்த திணைக்குரியது? அகநானூற்று தொகுப்பில் ஒற்றைப்படை எண் கொண்ட பாடல்கள் எந்த திணைக்குரியன? ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ஆன்சர் வந்து பண்ணாக்கா பாலை திணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த புக்கிலேருந்து வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பண்ணாக்கா தேவிரா புக்கோடைய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் இந்த புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா பேஜ் நம்பர் 54 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணாக்கா ஒற்றைப்படை பாலை திணைக்குரியது 1, 3, 5, 7. குறிஞ்சி வந்து பண்ணாக்கா அந்த இரட்டைப்படை எண் கொண்டது. ஸோ முல்லை வந்து பண்ணாக்கா 4 எல்லாம் அப்படின்னு வரும். ஸோ மருதம் வந்து பண்ணால் 6 எல்லாம்னு வரும். நெய்தல் வந்து பண்ணாக்கா 10 எல்லாம் அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஒற்றைப்படை எண்ணுக்குரியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலை தான். ஸோ இது தேவிரா புக்கிலேருந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி 2 கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு கொஷின் பார்ப்போம். இன்னும் 2 கொஷின். நன்றி, வணக்கம்.